இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா தற்போது பொருள் மாற்றி வைத்திருக்காங்க. 6 மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்ட இந்த பொருளால் பார்த்தீங்கன்னா மங்கள காரியங்கள் நடக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பொருள் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வச்சுருக்காங்க? இந்த பொருளால் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 2027ஆம் ஆண்டு இது நடந்தே தீருன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் சிவன்மலை கோவிலுடைய ஆண்டவன் உத்தரவு பெட்டியினுடைய சிறப்பு என்ன, இதுவரை வைத்த பொருளால் என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு, அதை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல்னு எலுமிச்சை பழன்னு வைத்து வழிபட பக்தருக்கு ஒருத்தருடைய கனவுல உத்தரவு வந்ததை அடுத்து ஏற்கனவே இருந்த பொருள் பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டு மேற்கண்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருக்குங்க. திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க காங்கேயம் அருகே சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆண்டவன் உத்தரவுன்னு பேரில் பார்த்தீங்கன்னா வழிபாடு தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. இந்த மலைக்கோயிலில் எந்த கோயிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவுன்னு பெயரில் ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இந்த கோவிலில் பின்பற்றி வராங்களாம். பக்தருடைய கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபட வேண்டும்னு சொல்வாராங்க. அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு வந்து பக்தருமே பூசாரினா சொல்வாங்க. அப்போது பூசாரி அந்த பக்தர் சொல்வது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கொள்ள பூ போட்டு கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை உண்மையாக இருந்தா ஏற்கனவே வழிபட்டு வரக்கூடிய பொருளை கண்ணாடி பேழையில் இருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லக்கூடிய புதிய பொருளை வைப்பாங்களாம். இதனால் தாங்க இது ஆண்டவனுடைய உத்தரவுன்னு சொல்லப்படுது. அந்த வகையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துல தான் கடல் நீரை வைத்து பூஜிக்குமாறு முருகன் வந்து ஒரு பக்தர் கனவுல வந்து சொல்ல கோவில் நிர்வாகமும் பூஜை செய்து வச்சாங்க. இந்த நிலையில 4 மாதங்கள் பிறகு தாங்க பார்த்தீங்கன்னா வேறொரு பக்தர் கனவுல முருகப்பெருமான் காட்சி கொடுத்து உத்தரவு பெட்டியில மஞ்சள் பிள்ளையாரும், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சையை வைக்க உத்தரவு வந்திருக்கு. அதன்படியே பார்த்தீங்கன்னா கண்ணாடி பெட்டியில மேற்கண்ட பொருட்கள் அனைத்து வைத்திருக்காங்க. இது உணர்த்தக்கூடிய உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பிள்ளையார் நாம் எந்த ஒரு மங்களமான விஷயம் தொடங்குவதற்கு நம்ம பார்த்திங்கன்னா முதல்ல வைக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. அடுத்ததாக விநாயகர் பெருமானுடைய அருளால் இனி நாட்டில் நல்லது நடக்கும், தடைகள் அகலும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் ஆன்மீக விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் பக்தி அதிகரிப்பதையும் இது நிச்சயம் நமக்கு எடுத்து சொல்லுங்க. அடுத்ததாக வெற்றிலை பாக்கு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மங்கள நிகழ்ச்சிகளை அடையாளமாக நம்ம வச்சிட்ருக்கோம். சமூகத்தில் இதனால் திருமணங்கள் போன்ற சுப காரியங்கள் அதிகம் நடக்குன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வெற்றிலை வாயுவை உணர்த்துவதால் காலநிலை மாற்றம் இல்லைன்னா காற்று தொடர்பான நிகழ்வுகள் ஏதாவது இது ஏற்படுத்தலான்னு சொல்லப்படுதுங்க. அருகம்புல் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு ஆரோக்கியத்தின் சின்னமாக இருப்பதால் இந்த பெட்டியில் இது காணப்பட்டால் மக்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது நாட்டில் பிணிகள் நீங்கி நலம் பெறுவாங்கன்னு விவசாயம் செழிப்பை குறிக்கலான்னு எதிர்பார்க்கலாம். ஆன்மீக ரீதியாகவும் எலுமிச்சை பார்த்திங்கன்னா திருஷ்டி கழிப்பதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம். இது உத்தரவால் வந்ததால் நாட்டில் குழப்பங்கள் தீய எண்ணங்களும் நீங்கி தெளிவான நிலை பிறக்குன்னு அதிகாரம் இல்லைன்னா அரசு ரீதியான மாற்றங்கள் இது குறிக்கலான்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த 4 பொருட்களும் உத்தரவு பெட்டியில் ஒன்றாக வரும்போது நாட்டில் சுபமான செய்திகளும் நோய்கள் நீங்கி மக்கள் மத்தியில் தர்மம் தலைக்குன்னு நேர்மறையான எண்ணத்தை உணர்த்துதுங்க. இதுதாங்க தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் நிச்சயம் நாட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்குன்னு நாம் எதிர்பார்க்கலாங்க. மேலும் இந்த சிவன்மலை ஆண்டவன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கோம்.
எங்குமே வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டில் சிங்க நகரான காங்கேயத்துக்கு அருகிலே காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் இருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவன்மலை அமைந்திருக்குங்க. இந்த மலை மீது தான் கோயில் கொண்டு அருள்பாலித்து வருகிறாரு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுங்க. கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி இது பாட்டாளி மலைன்னு சொல்லியிருக்காங்க. பின்னர் இங்கு வந்து சித்தர் சிவவாக்கியர் முன்னின்று முயற்சி செய்து சான்றோருடைய பெருந்துணையோடும் பக்தருடைய ஒத்துழைப்பால் பல திருப்பணிகள் செய்ததால் அது முதலே இந்த மலை சிவன்மலைன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த மலையினுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மலை நாட்டில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்லும் விதத்தில் ஆடவன் உத்தரவு பெட்டி வைக்கப்பட்டிருக்குங்க. மேலும் இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி தண்ணீர் வைத்திருக்காங்க. அப்போது என்ன நடக்குன்னு பலரும் எதிர்பார்க்கல. ஆனால் சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா மக்கள் மனங்களில் இன்றுமே மாறாத வடுவாய் சுனாமி வந்து பல பேருடைய உயிரை வாங்கிடுச்சு. அந்த முதலே இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமானுச்சுங்க. அடுத்ததாக மஞ்சள் வைத்து கோயிலை பூஜை செய்திருக்காங்க. முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சளின் விலை தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையாகுதுங்க. அப்போது பார்த்தீங்கன்னா விண்ணை முட்டு அளவு உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைமைக்கு திரும்பவே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கிருந்த கரூரை சேர்ந்த நபரிடம் கேட்டதற்கு இந்த கோவிலுடைய மகிமை தெரிந்து இங்கு வந்துட்டு போனாலே ஒரு மாற்றம் நிச்சயம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் இங்கே ஆடவன் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குடைய கனவுல மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவோ அது முதலே இந்த பகுதியை சுற்றி நிலத்தின் மதிப்பு கண்ணாபின்னான்னு உயர்ந்து விட்டதுங்க. அவ்வளவு ஏன் தமிழகத்தில் பல இடங்களும் இதே நிலைதான். இப்போது கூட பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் நிலம் வாங்குவது பெரிய விஷயமா இருக்கு. இதே போல தாங்க மற்றொரு பக்தர் கனவுல வந்து 500 ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்துச்சு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் 10, 20, 50 ரூபாய்க்கு ஏன் 100 ரூபாய் கூட மதிப்பு குறைந்து போச்சு. எல்லோரிட கையிலும் இப்போ 500 ரூபாய் புழக்கத்தில் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீது அரை பொன் வைக்க சொல்லி உத்தரவானுச்சு. அது முதலே தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருக்குதுங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா தேங்காய் வைக்க சொல்லி உத்தரவானது. அது முதலே தேங்காயின் விலை அதிகமானுச்சு. கொப்பரை தேங்காய்க்கு கூட ஒரு மவுசுனா உயர்ந்துடுச்சுங்க. தற்போது பார்த்திங்கன்னா கனவுல சொல்லுகின்ற அந்த பொருளை அந்த பெட்டியில் எப்போது வைப்பாங்கன்னு கேட்டால் அந்த ஊழியரும் பார்த்திங்கன்னா காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊரான திருப்பூர், வெள்ளக்கோயில், தென்னிலை, பரமத்தி, பல்லடம், கோவைன்னு பல சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய தன்னுடைய பக்தர் ஒருவர் கனவுல தான் சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி சொல்வாராம். மறுநாளும் பார்த்தீங்கன்னா அருள் வந்த நிலையில் அந்த நபரும் தனது கனவுல சுவாமி தோன்றி சொன்னது குறித்து கோவில் நிர்வாகத்திடம் வந்து தெரிவிப்பாங்க. அவர் சொன்னது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கொள்ள கோயில் நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா பூக்களை பொட்டலத்தில் வச்சு அதை சாமி முன்னாடி கேட்குறாங்க. அதாவது பூசைன்னு கேட்பாங்க. அதில் முதல் எடுப்புலேயே வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா முருகன் வந்து கனவுல சொன்னியது உண்மைதான எடுத்துக்கிட்டு அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அந்த பெட்டியில் வச்சுடுவாங்க. கூடவே பார்த்திங்கன்னா அருள் வந்து சொன்னவருடைய பேர், ஊர், அவர் கோயிலில் வந்து சொன்ன தேதின்னு அனைத்துமே பார்த்திங்கன்னா அந்த பெட்டியின் கீழே பார்த்திங்கன்னா எழுதி வச்சுடுவாங்க. இந்த கோவிலில் இது வழக்கமாக இருந்துட்டு வருதுங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா 4 மாதங்கள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியில் 4 பொருட்கள் வைத்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையாறு, எலுமிச்சை பழம், அருங்கம்புல், வேற்றிலை பாக்குன்னு வச்சுருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நாட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் பல நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுன்னு, உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். அரசு ரீதியான பெரிய மாற்றம் கூட எதிர்பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா முருகன் தன்னுடைய குறிப்பால் உணர்த்திருக்காரு. இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குங்க. மேலும் இங்கு கருவறையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வள்ளி தேவானையோடு சுப்பிரமணியராக காட்சியளிக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வழிபட்டாலே விரைவில் குழந்தை பாக்கியம், திருமணம் தடை போன்ற பல பிரச்சனைகள் நீங்குவதாகவும் முருகனின் அருளால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகுவதாகவும் சொல்கிறாங்க.
மேலும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிவனமலை முருகன் பெருமானின் அருளை தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.